விண்வெளி அப்படிங்கிற ஒண்ணு வானத்துல பார்க்கும்போது இருளா இருக்கும். அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களையும் தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிக்கெட் ராஜா சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்தாங்க நண்பா. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளுடைய பால்வெளி அண்டம் மில்கி வே கேலக்சி பத்தி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம கேலக்சி அதிகமான லைட்டை வெளிப்படுத்துது அப்படின்னும், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேலக்சி நம்மளுடைய மில்கி வே கேலக்சி அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஆனா இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய கேலக்சியை இன்னொரு கேலக்சி மோத போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்படி மோதுனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கேலக்சிக்கு ஒரு புது பேரையும் இப்பவே சயின்டிஸ்டுகள் வச்சிருக்காங்க. அட என்னடா சொல்றாங்க, நம்மளோட கேலக்சியோட இன்னொரு கேலக்சி மோத போகுதா? எஸ், ஆமாங்க. ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேலக்சி தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியோட மோத போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில இருந்து சுமார் 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிறது தான் ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படிங்கிற அந்த கேலக்சி. இந்த கேலக்சி மெல்ல மெல்ல நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. சோ இந்த கேலக்சி கிட்டத்தட்ட 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியோட ஒன்னா சேர போகுது, ஐ மீன் மோத போகுது அப்படிங்கறத சயின்டிஸ்டுகள் வந்து இப்பவே சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த மில்கி வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒன்னா மோதினதுக்கு அப்புறம், ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதோட ரெண்டு மைய பகுதியும் ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பல கோடி சூரியன்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேலக்சியா நம்மளுடைய கேலக்சி மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த ரெண்டு கேலக்சி ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்க போற அந்த கேலக்சிக்கு பேரா புதுசா வந்து சயின்டிஸ்ட்கள் ஒன்னு வச்சிருக்காங்க. மில்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பேரை தான் அப்போ உருவாக போற அந்த ஒரு கேலக்சிக்கு இப்பவே நம்மளோட சயின்டிஸ்ட்கள் வந்து பேரா வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போறதுக்கு இப்பவே பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வித்தியாசமா சில விஷயங்களை பண்றதுக்கு பேர் தான் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்மளுடைய ஃபியூச்சர் கேலக்சிக்கு இப்பவே நம்மளுடைய சயின்டிஸ்ட்கள் ஒரு பேரை வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்மளுடைய சயின்டிஸ்ட்கள் பாத்தீங்கன்னா ப்ளூட்டோவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சில சிறுகோள்களையும் கண்டுபிடிச்சாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஈரிஸ், ஹோமியா, அதுக்கப்புறம் மேக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 சிறுகோள்களையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. ப்ளூட்டோ கண்டுபிடிக்கும் போது இந்த சிறுகோள்கள் சம்பந்தமா ஆய்வுகளை சயின்டிஸ்ட்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கண்களுக்கு இந்த சிறுகோள்களையும் தாண்டி இன்னொரு கிரகமும் அவங்களோட கண்ணில் பட்டுச்சு. அப்படி பட்டதுதான் இந்த செட்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப 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 குட்டியான ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து இந்த கிரகம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கிரகம் எப்படி நம்மளுடைய சூரியனை இது சுத்தி வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்துச்சு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த செட்னா அப்படிங்கிற கிரகம் நம்மளுடைய ஹைப்பர் பெல்ட்டுக்கு வெளியவே இருக்கு, ரொம்ப வெளியே தள்ளி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செட்னா அப்படிங்கிற இந்த கிரகம் நம்மளுடைய சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 1200 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சொல்ல போனா நம்மளுடைய ப்ளூட்டோவை விட, நம்மளுடைய ப்ளூட்டோக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய தூரத்தை விட 2 மடங்கு அதிகமான தூரத்துல தான் இந்த செட்னா அப்படிங்கிற கிரகம் நம்ம சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமான ஆய்வுகளை தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகளையும் நிறைய அதிர்ச்சிகளையும் தான் அந்த செட்னா அப்படிங்கிற அந்த கிரகம் கொடுத்துச்சு. அந்த கிரகத்தோட ஆர்பிட், அதுக்கப்புறம் அதோட வேகத்தை கால்குலேட் பண்ணி சயின்டிஸ்டுகள் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுல இந்த செட்னா அப்படிங்கிற கிரகம் நம்மளுடைய சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1200 கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் தான். ஆனா இதுதான் இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வர்றது அப்படின்னு சொல்றாங்க. இதோட அதிகபட்ச தூரம், அதிகபட்சமா தூரத்துல இருந்து சூரியனை சுத்துற தூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து சூரியனை இது வந்து சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இது வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. சோ இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிரகத்தை எப்படி நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளுடைய மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிச்சு. இதை தாண்டி இந்த செட்னா அப்படிங்கிற அந்த கிரகம் குட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம அது வந்து பூமியை வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி சுத்தாம ஒரு மிகப்பெரிய ஒரு நீள்வட்ட பாதையில சுத்திட்டு இருக்கு. இந்த ஒரு பாதையை, சுற்றுப்பாதையை அது எப்படி தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ்ல ஆய்வாளர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இதை தாண்டி பல கட்ட ஆய்வுகளை இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடும் விதமா அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது இந்த செட்னா அப்படிங்கிற இந்த கிரகத்தை பத்தி சில விஷயங்களை அதோட சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த கிரகத்துக்கு எதுக்கு செட்னா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியில வந்து இருந்த ஒரு சிவிலைசேஷன் தான் இனூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிவிலைசேஷனுடைய கடல்களின் கடவுளான செட்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடல் கடவுளுடைய பேரை தான் இந்த கிரகத்துக்கு செட்னா அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஆய்வாளர்கள் இந்த செட்னா அப்படிங்கிற இந்த கிரகத்தை பத்தி ஆய்வு பண்ணி
கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செட்னா அப்படிங்கிற இந்த கிரகம் ரொம்ப குளிர்ந்த ஒரு கிரகம், கோல்டா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகத்தோட அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது -250 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகம் எந்த அளவுக்கு குளிர்ந்த கிரகம் அப்படிங்கிறது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிரகத்துல ஒரு மனிதர் போறாரு அப்படின்னா அவர் இறங்கி 2 ல இருந்து 3 செகண்டுக்கு அப்புறமே அவர் முழுசா பனியால உறைஞ்சு அப்படி சுக்கு சுக்கா நொறுங்கி போயிருவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா தான் இந்த செட்னா அப்படிங்கிற அந்த கிரகம் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப கூலா இருக்கிறதுக்கான காரணம் நம்மளோட சூரியன்ல இருந்து இந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு. அதிகபட்ச தூரம் அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து இந்த கிரகம் இருக்கிறது கிட்டத்தட்ட 14,000 கோடி கிலோமீட்டர். அவ்வளவு தொலைவில் இருக்கிறதுனால இந்த கிரகத்துக்கு தேவையான வெளிச்சமும் அதே நேரத்தில் வெப்பமும் சூரியன்ல இருந்து கிடைக்கவே செய்யாது. அதனாலதான் இந்த கிரகம் இவ்வளவு குளிரா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பிளஸ் இந்த கிரகத்துல இருந்து நம்மளோட சூரியனை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளோட சூரியன் இந்த கிரகத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நட்சத்திரங்களை நம்ம எப்படி வானத்துல பூமியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம், அது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால தான் குட்டி நட்சத்திரமா தெரியுது. ஆனா அதுவும் சூரியன் தான். அதே மாதிரி தான் நம்மளுடைய சூரியனை இந்த கிரகத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி நட்சத்திரம் மாதிரி தான் தெரியுமா? சோ எந்த அளவுக்கு இந்த கிரகம் அப்படிங்கிறது தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு குட்டி நட்சத்திரம் மாதிரி தான் நம்மளோட சூரியனே இந்த கிரகத்துல இருந்து பார்த்தா தெரியும். இதை தொடர்ந்து இந்த கிரகத்தை பத்தி இன்னும் மேற்கொண்ட ஆய்வுகளை பண்ணும்போது இந்த கிரகம் ஆரம்பத்துல ஒரு 20 நாள் ஆகும் அது தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் ஆனா இன்னும் ஆய்வுகளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிரகம் தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு வெறும் 10 மணி நேரம் தான் எடுத்துக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. சொல்லப்போனா நம்மளோட ஜூபிட்டர் எந்த அளவுக்கு வேகமா சுத்துதோ அதே அளவுக்கு ஆல்மோஸ்ட் இதுவும் வேகமா சுத்திட்டு இருக்கு. நம்மளுடைய பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதே நேரத்தில் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். நம்மள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு நிகழ்வுனால தான் நம்மளுக்கு இரவு பகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இரவுல வானத்துல நட்சத்திரங்கள் நிலா எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறோம். ஆனா இப்படி பூமி தன்னைத்தானே சுத்துற அந்த ஒரு நிகழ்வை பூமி ஒரு நொடி நிப்பாட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? பூமி மொத்தமா அழிஞ்சு போயிருமா? அப்படி ஒரு நொடி பூமி தன்னைத்தானே சுத்துற நிப்பாட்டினது அடுத்த செகண்ட் நம்மளுடைய பூமியில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும்? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பூமி மெதுவா தானே சுத்திட்டு இருக்கு. 24 மணி நேரம் ஆகுது ஒரு நாள் சுத்தி முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த பூமி ஒரு நொடி சுத்துற நிப்பாட்டினா பெருசா என்ன நடந்துற போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இந்த பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்துது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பூமியில ஒரு பைக்லயோ ஒரு கார்லயோ மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது எதிர்காத்தால நம்மளுடைய வேகம் எவ்வளவு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியுது. ஆனா கார் பைக்ல எல்லாம் நம்மளால வேகமா போகும்போது அந்த வேகத்தை நம்மளால உணர முடியுது. ஆனா பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருந்தாலும் ஏன் நம்மளால அந்த வேகத்தை உணர முடியல அப்படிங்கிற கேள்வி என்னைக்காச்சும் உங்க மனசுக்கு வந்திருக்கா? இந்த ஒரு விஷயத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கார்லயோ இல்ல ஒரு ட்ரெயின்லயோ மணிக்கு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்துல உள்ள இருந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது பயணம் பண்றீங்க அப்படின்னா அந்த வாகனம் வேகமா போகுது அப்படிங்கறத நீங்க உள்ள இருக்கும்போது உங்களால உணர முடியாது. ஒருவேளை அந்த ட்ரெயினோ காரோ எதிராச்சும் போய் மோதி நின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீட்ல போய் மோதி இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். தூக்கி வீசப்படுவீங்க. ஒரு கார் ட்ரெயின் 80 ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போய் ஒரு இடத்துல போய் மோதி நிக்கும் போது நமக்கு அந்த காருக்குள்ள இருக்கும்போது தூக்கி வீசப்படுறோம் அந்த வேகத்தினால அப்படின்னா நம்ம வாழ்ற இந்த பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு நொடி அது நின்னுச்சு அப்படின்னா நம்மளும் அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய வாழக்கூடிய எல்லா உயிரினங்களா இருக்கட்டும் எல்லா பொருட்களுமே மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தை தூக்கி வீசப்படும். ஒரு காருக்குள்ள எப்படி நம்ம ஒரு வேகத்துல போய் ஒரு இடத்துல முட்டி நிற்கும் போது தூக்கி வீசப்படுறோமோ 100 ல இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய கார்ல இருந்து தூக்கி வீசப்படுறோமோ அதே மாதிரி நம்ம பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும் போது அது திடீர்னு நிற்கும் போது கண்டிப்பா அதே வேகத்துல நம்ம தூக்கி வீசப்படுவோம். எப்படி எவ்வளவு வேகத்துல தூக்கி வீசப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் கட்டடங்கள் எல்லாமே அதே போர்ஸ்ல தூக்கி வீசப்படும். இதுல குறிப்பா பூமியுடைய மையத்திரைக்கு அதாவது ஈக்குவேட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய நிலைமை இன்னும் பயங்கரமா மோசமா தான் இருக்கும். காரணம் பூமி நம்ம வட்டமா இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. பூமியுடைய ஈக்குவேட்டர் பாயிண்ட் கொஞ்சம் பல்ஜி அதாவது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும். காரணம் பூமி இவ்வளவு வேகத்துல கிட்டத்தட்ட மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறதுனால கொஞ்சம் பல்ஜி எக்ஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும். பூமி ஒரு வட்ட வடிவிலாம் இருக்காது உண்மையிலே. கொஞ்சம் ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் பல்ஜியாகவும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும். ஒரு பந்து மாதிரி நம்ம பூமி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சும்மா ஒரு கற்பனை தான். பட் ஆனா உண்மையான பூமியோட ஷேப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி பூமியோட ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் கட்டடங்கள் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னும் அதிக ஃபோர்ஸோட தூக்கி வீசப்படுவாங்க. அவங்களால ரொம்ப நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதே துருவ பகுதிக்கு போக போக கொஞ்சம் இந்த வேகம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் கம்மியாவே அங்க
ஃபீல் பண்ண முடியும். அப்ப துருவ பகுதிக்கு போய் இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ராஜா. சோ ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா இதே மாதிரி தான் தூக்கி அங்கேயும் வீசப்படுவீங்க. இந்த மாதிரி தூக்கி வீசப்படுறோம்ல, எவ்வளவு தூரம் வீசப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுல வரும்ல. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பூமி வந்து தன்னைத்தானையே மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறத ஒரு செகண்ட் நிற்கும் போது பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு பறந்து தூக்கி வீசப்படுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தூக்கி வீசப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் தூரம் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு பறந்து தான் தூக்கி வீசப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்மலா நம்ம வந்து ஒரு கார்லயே ஒரு பஸ்லயே போகும்போது 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேக போகக்கூடிய அந்த வாகனங்கள்ல இருந்து ஒரு செகண்ட் வந்து எதையாச்சும் போய் முட்டி மோதி நிக்குதுன்னா நம்ம வந்து தூக்கி வீசப்படும் போதே ஒரு 8 அடி வரைக்கும் வந்து நம்ம வந்து உயரத்துல பறந்து 20-30 மீட்டர் தள்ளி வந்து போய் விழுறோம். ஸோ அப்போ மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடிய இந்த பூமி ஒரு செகண்ட் நிற்கும் போது 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து போய் எவ்வளவு தூரம் தூக்கி வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் பூமியை விட்டு வெளியே போயிட மாட்டோமா அவ்வளவு உயரத்துல பறக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது 11 கிலோமீட்டர் இருக்கிறதுனால பூமியை விட்டு நம்மளால வெளியே போக முடியாது. 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு தூக்கி வீசப்படுவோம். அண்ட் நம்ம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதே உயரத்துல அதே ஃபோர்ஸ்ல வந்து தூக்கி வீசப்படும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் வீட்டுக்குள்ள உட்காந்து தப்பிச்சிருவேன் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களும் நம்மளோட சேர்ந்து பறக்கும் போது வீடுகள் மட்டும் என்ன அப்படியே இருக்கும்? வீடுகளும் இதே பூமியில இதே நிலத்தோட தானே இருக்குது. ஸோ வீடுகளும் அப்படி பிடுங்கி வீசப்படும். வீடுகள் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய மரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான உயரமான கட்டடமா இருந்தாலும் எல்லாமே பிடுங்கி வீசப்படும். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கட்டடத்துக்குள்ளேயே இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கும். சரிப்பா, வீட்டுக்குள்ள பில்டிங்ஸ்ல இருந்தாதான் இந்த மாதிரி நிலைமை வருது, நான் பேசாம குழி தோண்டி ஒரு பள்ளத்துக்குள்ள பேசாம சேஃப்டியா எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது இன்னும் கொடூரமான ஒரு சாவை நோக்கி தான் நீங்களே வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். காரணம், பூமி தனி சுத்துறத நிப்பாட்டின அடுத்த செகண்டே பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதி, அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே ஒன்னோட ஒன்று மோத ஆரம்பிச்சிரும், எல்லாமே நகர ஆரம்பிச்சிரும். குறிப்பா பூமியோடைய மையத்திரைகள் இருக்கக்கூடிய சில தீவுகளே நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது பூமியில நீங்க ஒரு குழியை தோண்டி இல்லைன்னா ஒரு பாதாள சுரங்க பாதைக்குள்ள போய் ஒளிஞ்சு மறைஞ்சிக்கலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டெக்டானிக் பிளேஸ் நகரும் போது உங்களுடைய நிலப்பகுதி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிலப்பகுதி அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று அப்படி நெருங்க ஆரம்பிக்கும், மோத ஆரம்பிக்கும். நீங்க அதுக்கு இடையில இருக்கும் போது அப்படியே கொடூரமா நசுக்கி சாகடிக்கப்படுவீங்க. தரைக்கு மேல இருக்கக்கூடிய நிலைமையை விட உங்களுடைய நிலைமை அங்க ரொம்ப மோசமா தான் இருக்கும். நிலத்துக்கடியில கொடூரமான சாவை தேடி நீங்களே போன மாதிரி தான் அந்த பூமி கடியில போய் நீங்க இருக்கும் போது உங்களோட நிலைமை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.